ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோலர் கோஸ்டர் சீரீஸ் எபிசோட் 1 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கே 2 பேர் அங்கே 2 பேர்னு காரில் வந்துக்கிட்டு இருக்கிறது தான் காமிச்சாங்க. இப்போவும் அதில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம யார் கூட வந்து அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா பியூரையும் லாஃப்டையும் பற்றி தான் பேசிட்டு வராங்க. உனக்கு என்ன அவ்வளோ நம்பிக்கை? உன்னோட எக்ஸ் கிட்ட போயிட்டு உன் ஹஸ்பண்டோட தங்கச்சியை விட்டுட்டு வந்திருக்கே, அங்கே என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ தெரியலையேன்னு இந்த லேடி பதட்டப்படுறாங்க. ஏய் சும்மா இரு, எனக்கு தெரியும் பியூரை பற்றி அப்படின்னு சொன்னாலும் நல்லா யோசிச்சு பாரு. ஆல்ரெடி உனக்கு மேரேஜ் ஆகி 2-3 இயர்ஸ் ஆகுது. இந்த 3 இயர்ஸில் அந்த பொண்ணு யாரை பற்றியுமே நினைக்கல, இன்னமுமே உன்னை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி உன்னை லவ் பண்ணுற ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி ஒரு பொண்ணை விட்டுட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சரி, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே சோகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த பக்கம் பியூரையும் லாஃப்டையும் பார்த்தீங்கன்னா அதே லவ் டாபிக் தான் போயிட்டுருக்கு. லாஃப்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பியூரோட ஹார்ட்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுது. ஏன் உனக்கு யாரும் ஆள் இல்லையான்னு சொல்லிட்டு பியூர் கேட்டா, ஆள் இல்லாமலாம் இல்லை, எனக்கான ஆள், எனக்கான ரைட் பர்சன் இன்னும் நான் பார்க்கல. அப்படி யாரையாவது பார்த்தனா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே போய் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு லாஃப்ட்டும் பேசிட்டு வருது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பியூரை கேட்டால் பியூர் ஷாக் ஆகுது. என்னது? ஆமாம், நீங்களும் சிங்கிளாக தானே இருக்கீங்க, நானும் சிங்கிள் தான். உங்கள் மனசை விட்டு ஏன் சொல்லக்கூடாது, யார் கூட ஜாயின் பண்ணக்கூடாது, அது ஏன் அந்த பொண்ணு நானாக இருக்கக்கூடாதுன்னு லாஃப்ட் கேட்டா, அதுக்கு பியூரு இப்போ நீ என்ன சொல்ல வர, என் மேலே காதல்னு சொல்கிறியா? அப்படியெல்லாம் கிளியராக சொல்ல முடியாது, வேணா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசிட்டு வருது லாஃப்ட்டு. இப்போ தான் இங்கே பார்த்தீங்கன்னா யார் கூட வந்த லேடி யாரோடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறாங்க. இன்னும் நீங்கள் 2 பேரும் தனியாக தூங்குறத ஸ்டாப் பண்ணலையான்னு சொல்லிட்டு, அதாவது யாரோடைய ஹஸ்பண்ட் லேம்ப் இருக்கான் இல்லையா, அவனும் யாரும் இன்னும் ஒன்றும் சேரவே இல்லையா, தனித்தனியாக தான் தூங்கிட்டு இருக்காங்களாம். அதனால் நீ ஹாப்பியாக இருக்கியான்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்கும்போது, எனக்கு என்னப்பா, நல்லா பணக்கார பையன், நல்ல பையன், பெரிய ஃபேமிலி, நல்லா தான் இருக்குன்னு சொன்னாலும் சரி, அப்போ நீ இன்னும் பியூரை லவ் பண்ணுறியான்னு கேட்டால், எத்தனை பேர் என் லைஃப்பில் வந்தாலும் யாராலையும் பியூர் மாதிரி ஆக முடியாது. பியூர் என்னை எப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் லவ் பண்ணாலோ அந்த மாதிரி வேறு யாராலையும் என்னை லவ் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நான் மூவ் ஆன் ஆகிட்டேன், ஆனால் இன்னும் பியூர் ஆகலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அவள் லைஃப்பும் நல்லா மாறும்னு சொல்லிட்டு யார் பியூரை பற்றி பேசிட்டு வராங்க. ஒன்று பண்ணு, பியூர்கிட்ட சொல்லி வை, என்னைக்கா இருந்தாலும் நான் உங்ககிட்ட வருவேன்னு. ஏன்னா உங்கள் 2 பேருக்குள்ளே எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. நீ என்னைக்கு திரும்பி போனாலும் பியூர் ஒன்று அப்படியே ஏற்றுப்பா. ஸோ அவள் ஒரு ஆள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீ அவகிட்ட சொல்லி வைன்னு அந்த லேடியும் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் யார் கண்டுக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா யாருக்கு அந்த ஐடியா இருக்கா மாதிரி தெரியல. இப்போ என்ன பண்ண சொல்கிற, என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு யார் பேசிட்டு வந்துட்டுருக்கும் போது இங்கே பியூரோடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுவும் அவங்க ஃபேமிலி மெசேஜ் வருது. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் போலையேன்னு சொல்லி கேட்டால், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்கள நான் ரொம்ப பார்க்க முடியாது, அவங்களுக்கு தான் என் மேலே கேரிங் இருக்கான்னு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பியூரும் சொல்கிறாங்க. அதுக்கு லாஃப்ட்டு, யாருக்கு தான் அவங்க குழந்தை மேலே அன்பு இருக்காது, எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அவங்க பேபிஸ் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் 100% லவ் இருக்கும், அதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த இடம் தானே, இங்கே நிறுத்தவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இங்கேயே நிறுத்துங்க, நான் அப்படியே இறங்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் காரை ஸ்டாப் பண்ணியாச்சு. அவங்க கூட நல்லா ஃபன் டாக்காக போச்சு. தேங்க்ஸ் ஃபார் ட்ராப்பிங் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு இறங்கி போகிறாங்க. அப்படி போகும்போது இவங்க கார் அப்படி டேர்ன் பண்ணிவிட்டு இப்படி வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம லாஃப்ட்டுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. உங்கள் ஐடி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பியூர் தான் கழுவுற மீனில் நழுவுற மீனாச்சே, ஐடி ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே தர முடியாது, வேணா ஒன்று பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஐடி தரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க.
நீ ஒன்று பண்ணு, யாரும் நான் சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணு, அப்போ நான் உனக்கு ஐடி தரேன்னு சொல்கிறாங்க. வாட், இதெல்லாம் போங்கப்பா, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னதும், சரி நாம் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கண்டிப்பாக ஐடி தரேன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பட்ட லேடியை அவங்க வீட்டில் கொஞ்சம் ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ தான் லாஃப்ட் ஒரு மெசேஜ் அனுப்புது, நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பியூருக்கு கால் பண்ணி, நீ ரூமுக்கு வந்துட்டியா, நான் அங்கே வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆஹா, இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அதுதான் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா பியூருக்கு முன்னாடியே யார் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேரும் ஜாலியாக இருந்த இடமா தானே இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க. கீஸ்லாம் தேவைப்படாது போல். வந்து பால்கனியில் போய் நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக அவங்க அங்கே தான் நிற்பாங்கன்னு இவங்களுக்கு தெரியும் போல். ஸோ பியூரும் கரெக்டாக அதே இடத்துக்கு போகிறாங்க. வெல்கம் பேக் டு அவர் ரூம் பேபின்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து போயிட்டு ஹக் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப தூரமாலாம் இல்லாமல் ரொம்ப கிட்ட போய் நின்று க்ளோஸாக தான் 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்கே யாருமே இல்லை. என்னை ரொம்ப மிஸ் பண்ணுற போலையே, என்ன சும்மா பார்க்க வந்தியா இல்லை வேறு ஏதாவது விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டபுள் மீனிங்லேயே தான் பேசுகிறாங்க. அதுக்கு யார், இல்லை லாஃப்ட்டை ட்ராப் பண்ணதுக்கு தேங்க் பண்ண தான் வந்தேன், அப்புறம் அன்றைக்கி உன் பர்த்டே பார்ட்டிக்கு நான் இல்லாமல் போயிட்டேன், அதுக்கு சாரி சொல்ல வந்தான்னு சொன்னதும், பர்த்டே பார்ட்டி தானே, தெரியும் நீ தான் வரலையேன்னு சொன்னா. ஏய் இல்லை நான் வந்தேன், என்ன கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பிட்டேன் ஒரு விஷயத்தால், அவ்வளோதான்னு சொன்னதும், அப்படியா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டு பியூரும் யோசிக்கிறாங்க. ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்ட்டு, சரி அன்றைக்கி நான் ரொம்ப குடிச்சிருந்தேன் அதனால் கூட இருக்கும்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுடுறாங்க. அப்போ அப்படியே 2 பக்கமும் கையை வச்சுக்கிட்டு கிட்ட வந்து, இன்றைக்கி என் ரூமுக்கு வந்து நீ சாரி கேட்குறேன்னா இதில் வேறு ஏதோ விஷயம் இருக்குமே, என்ன நான் உன்னோட வாய்ஸ் ரெக்கார்டு ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்ணுவேன்னு நினைக்கிறியா, இல்லை அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உன் ஹஸ்பண்ட் மேலே டிவோர்ஸ் ஃபைல் பண்ணலான்னு பார்க்குறியா, சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக என்கிட்ட கேட்குறாங்க. நீ ஒரு நான்சென்ஸ் இடியட்னு சொல்லி திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக பார்க்குறாங்க. ஏய் நிஜமாவே தேங்க்யூ சொல்ல தான் வந்தியா, போறியா அப்படின்னு சொல்லி கேட்டதும், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, மற்றபடி வேறு எந்த பிளான்லையும் நான் இங்கே வரல, ஓகேவா, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படி அவங்க கிளம்பிடுறாங்க. எப்பவும் போல் உனக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. அவங்க இவங்களை விட்டுட்டு போனாலுமே இவங்களுக்கு ரெகுலராக என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல். இப்போ தான் நம்ம பியூர் விஷயத்தை யோசித்து பார்க்குறாங்க. அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து பப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே பார்ட்டி அப்போ என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. அவங்க கூட ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணு உனக்கு ஓகேவா அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி இப்போயும் பார்த்தீங்கன்னா இவங்களும் பர்த்டே பார்ட்டியை பற்றி பேசிட்டு போகிறாங்க. ஏன் அன்றைக்கி நமக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இந்த மாதிரி 2-3 சம்பவம் நடந்திருக்கும் போலேன்னு அதை ஒரு செகண்ட் யோசித்து பார்க்குறாங்க. அப்படி யோசித்து பார்க்கும்போது தான் இவங்க கூட அந்த பொண்ணு கழுத்தில் எல்லுங்கிற இன்ஷியல் இருக்கா மாதிரி ஒரு டாலர் போட்டிருக்கிறது ஞாபகம் வருது. அது எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டிலேருந்து ஒரு கால் வருது. நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுமா, அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி அவங்க அம்மா தான் கால் பண்ணி பேசுகிறாங்க. சரி ஓகேம்மா நான் டுமாரோ வரேன் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் காமிச்சாச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு யார் அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி காட்டணும்ல. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் யாருடைய ஹஸ்பண்டு. இவர் பேர் லேம்ப்பு. ஏன் குடிச்சிட்ருப்பாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடுது போல். அதனால் சரியாக பேசிக்காமல் ஒரே வீட்டில் தனித்தனியாக அந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க. இவங்க வந்ததுமே, ஓ வந்துட்டியா அப்படின்னு இவங்க கேட்க, அதுக்கு அவங்க, நீ இன்னும் தூங்கலையான்னு கேட்க, உங்கள் அம்மா இத்தாலியிலேருந்து பெட்ஷீட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நம்ம ரூமுக்கு தான் போயிருக்காங்க, அதனால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு சொன்னதும், என்னது அப்போ நம்ம தனித்தனியாக தூங்குறது தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை பெண்ணுக்கிட்ட கேட்டிருக்கேன், அவள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னதும், ஓகே தேங்க்யூ அப்படின்னுட்டு யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசின மாதிரி போகிறாங்க. இவர் டக்குன்னு கிளாஸை பட்டார்னு வச்சுட்டு இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்கள் அம்மா நம்ம குழந்தைய பற்றி கேட்குறாங்க, நமக்கு குழந்தை இல்லையான்னு கேட்குறாங்க.
உங்கள் அம்மா மட்டும் இல்லை, என்னுடைய பேரண்ட்ஸும் நமக்கு குழந்தை இல்லையான்னு கேட்குறாங்க. அதே கேள்வி தான் நானும் உன்கிட்ட கேட்குறேன். நம்ம பேபிஸ்க்கு ட்ரை பண்ண போகிறோமா இல்லையா? என் ஃபீலிங்ஸை பற்றி உனக்கு கவலை இருக்கா இல்லையா யார்? எனக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுன்னு கேட்டா, எனக்கு குழந்தை வேணாம், நீயும் வேணாம் அப்படின்னு சொன்னதும், ஆனால் அவங்களுக்கெல்லாம் வேணுமே, அவங்களாம் நமக்கு குழந்தை இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லையான்னு இவங்க கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இருந்துச்சு, ஒரு காலத்தில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கு இடையில ஏதோ நடந்திருக்கும் போல், அதனால தான் இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டு ஒரே வீட்டில் தனித்தனியாக இருந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கோவமாக திட்டிட்டு யார் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.